2010ல ஒரு இட்லி 3 ரூபாய். இப்போ அதே இட்லி 10 ரூபாய். இட்லி மாறல, இட்லி அதே இட்லி தான். மாறினது உங்க மணி. ஒரு கிரைம் நடந்திருக்கு உங்க பணத்துக்கு. இன்னைக்கு நாம ஒரு கேஸ் சால்வ் பண்றோம். சஸ்பெக்டோட பேரு இன்ஃப்ளேஷன். நான் இன்னைக்கு ஷெர்லாக் இல்ல, நான் முருகன் அண்ணா கடையில டிடெக்டிவ் வேலை பாக்குறேன். வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க, நான் ஒரு கதை சொல்றேன். டைட்டில் த இட்லி மிஸ்ட்ரி. 2010. எங்க வீடு பக்கத்துல ஒரு இட்லி கடை. ஓனர் பேரு முருகன் அண்ணா. காலை 6 மணி. நான் போய் அண்ணா ஒரு பிளேட் சொன்னேன். பிளேட் இட்லி 3 ரூபாய் மட்டும். சைட்ல இன்னொரு கடை லக்ஷ்மி அக்காவோடது. அவங்க கடையில ஒரு பிளேட் 4 ரூபாய். நான் அப்போ முருகன் அண்ணா கடைக்கே போவேன். 1 ரூபாய் ஜாஸ்தியாச்சே சொல்லி. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2026. அதே கடை, அதே முருகன் அண்ணா. இப்போ தலையில் கொஞ்சம் ஒயிட் ஹேர். நான் போய் அண்ணா ஒரு பிளேட் சொன்னேன். அண்ணா சொன்னாரு 10 rupees தங்கச்சி. நான் அண்ணா அதே இட்லி, அதே சட்னி, அதே கடை, பிரைஸ் மட்டும் ஏன் 3 மடங்கு கேட்டேன். அண்ணா சிரிச்சிட்டு சொன்னாரு, தங்கச்சி இட்லி மாறல, உலகம் மாறிடுச்சு. நான் அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். மைண்ட் பிளவுன். இந்த ஒரு வரிதான் உங்க பேங்க் பேலன்ஸுக்கும் கனெக்ஷன் போடுது. ஆனா வெயிட், கொஞ்ச நேரத்துல முருகன் அண்ணாவோட இட்லி கடையை விட பிக்கர் ஒரு ஷாக் வருது. உங்க ஓன் பேங்க் அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய். எவ்வளவு ஷ்ரிங்க் ஆயிருக்குன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆவீங்க. அத வரைக்கும் இந்த இட்லி கதைய மறக்காதீங்க. இப்போ முருகன் அண்ணாவை நாம இன்ட்ரோகேட் பண்ணுவோம். ஏன் ரேட் கூட்டினார்னு. நான் ப்ராஃபிட்காக ரேட் கூட்டலடி தங்கச்சி. அண்ணா சொன்னாரு, ரைஸ் ரேட் ஏறிடுச்சு, கேஸ் சிலிண்டர் ரேட் ஏறிடுச்சு, ஆயில் ரேட் ஏறிடுச்சு. நான் என்ன பண்றது? அண்ணா கில்ட்டி இல்ல, அண்ணாவும் ஒரு விக்டிம் தான். நான் கேட்டேன், அண்ணா லக்ஷ்மி அக்கா கடையில இதே கதை தானா? அண்ணா கேளன் தங்கச்சி, எல்லா கடையும் இதே போட்டோ தான். இப்போ ஒரு ட்விஸ்ட் ஆஃப் இமேஜினேஷன் பண்ணுவோம். முருகன் அண்ணாவோட கடைவ ஒரு மினி கண்ட்ரின்னு நினைச்சுக்கோங்க. ரைஸ், கேஸ், ஆயில் இது அந்த கண்ட்ரியோட ரா மெட்டீரியல்ஸ். இது காஸ்ட்லி ஆகும்போது நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு முருகன் அண்ணாவும் பிரைஸை தூக்குறாங்க. லட்சக்கணக்கான முருகன் அண்ணமார் சேர்ந்து இதையே பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய பேரு வைக்கிறோம், இன்ஃப்ளேஷன். பிளாட் ட்விஸ்ட், ரியல் கல்பிரிட் முருகன் அண்ணன் இல்ல, அவரும் ஒரு விக்டிம் தான் இந்த பெரிய கேம்ல. இப்போ தி பிக் ரிவீல். கோர்ட்ல தீர்ப்பு வாசிக்கிற நேரம். முருகன் அண்ணா கதை ஒரு சிம்பிள் உதாரணம் தான். ஆனா ரியல் சிபிஐ கோர்ட் எவிடன்ஸ் இன்னும் ஷாக் ஆகும். 2010ல உங்ககிட்ட இருந்த 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அதே பையிங் பவர் வேணும்னா 2,69,000 ரூபாய் வேணும். தட்ஸ் 169% டோட்டல் கூட்டல் 16 இயர்ஸ்ல. கோர்ட்டோட ஃபைனல் வேர்டிக்ட் கில்ட்டி. இன்ஃப்ளேஷன் தான் கல்பிரிட். இப்போ உங்க பேங்க் அக்கவுண்டை பாருங்க. 2010ல வச்ச 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அதே 2 லட்சம் ரூபாய் வச்சு அப்ப வாங்கின அதே அளவு பொருள் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் என்னும் சைலண்ட் தீஃப் உங்க மணியோட பையிங் பவரை முருகன் அண்ணா கடை பிரைஸ் மாதிரியே மெல்ல மெல்ல திருடுது. பேங்க்ல எஃப்டில வச்ச மணி 6-7% தான் இன்ட்ரெஸ்ட் தருது. ஆனா இன்ஃப்ளேஷனும் அதே ரேட்ல ஓடுது. அப்போ ரியலா உங்க மணி க்ரோ ஆகுதா, இல்ல முருகன் அண்ணா கடை பிரைஸ் மாதிரி நீங்களே வீக் ஆகுறீங்களா? ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்வெஸ்டிகேஷன்ல. எல்லா பொருளும் இட்லி மாதிரி ஒரே ஸ்பீட்ல ஏறாது. சேலரி கொஞ்சம் கூடும், ஆனா இட்லி ரேட், ரெண்ட் ரேட், ஸ்கூல் ஃபீஸ் ரேட் இது வேற ஸ்பீட்ல ஓடும். இந்த ஸ்பீட் கேப் தான் ரியல் வில்லன். உங்க சேலரி இன்ஃப்ளேஷனை கேட்ச் பண்ணலனா நீங்க ரிச்சர் ஆகல, புவரர் ஆகுறீங்க. ஒரு ஆனஸ்ட் அப்டேட். இப்போ 2026ல ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் லோவா இருக்கு. ஆர்பிஐயோட 2 to 6% கம்ஃபர்டபிள் ரேஞ்சுக்குள்ள தான். ஆனா 16 இயர்ஸ் ஆவரேஜ பார்த்தா அதுதான் ரியல் பிக்சர். இப்போ இந்த தீஃபை எப்படி பிடிக்கிறது? சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க் எஃப்டி மட்டும் வச்சா இன்ஃப்ளேஷனோட ஸ்பீட உங்க மணி கேட்ச் பண்ண முடியாது. நாம எல்லாரும் நினைச்சோம் எஃப்டிடா சேஃபா இருக்கும்னு. பிளாட் ட்விஸ்ட், அதுவும் ஒரு டிராப் தான். தீஃபை கேட்ச் பண்ண முடியாத டிராப். அதனால தான் நிபுணர்கள் எஸ்ஐபி ஈக்விட்டி மாதிரி லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியற ஆப்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. நான் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாக்கையும் வாங்குங்க சொல்ல மாட்டேன், அது ஏன் வேலை இல்ல. ஆனா ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க மணி இந்த தீஃபை கேட்ச் பண்றதா இல்லையான்னு. ஒரு யூசர் கடைசியா என்கிட்ட சொன்னாரு, 2015 நான் 2 லட்சம் ரூபாய் எஃப்டி பண்ணேன். இப்போ வித்ட்ரா பண்ணும்போது அமௌண்ட் கூடி இருந்தது. ஆனா அதே மணில முன்னாடி வாங்கின அளவு பொருள் இப்போ வாங்க முடியல. அவரும் என்ன முருகன் அண்ணா மாதிரி கதை சொல்லி ஷாக் ஆனாரு. சேம் ஃபீலிங் தான்.
இதுதான் கீ பார்ட். முருகன் அண்ணா ரேட் கூட்டினதுக்கு கோவப்படாதீங்க. அதுதான் எக்கனாமியோட நேச்சர். ஆனா உங்க மணியோட பைங் பவரை யாரு ப்ரொடெக்ட் பண்றது? நீங்க தான். உங்க ஃபைனான்ஷியல் ஹெல்த் இந்த திஃபை கேட்ச் பண்றதா இருக்கான்னு ஒரு குவிக் ஃப்ரீ செக் வேணும்னா paisascore.in-ல 60 செகண்ட் டெஸ்ட் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர் இட்லி ரேட் 2010ல எவ்ளோ இருந்துச்சு? இப்போ எவ்ளோ? அடுத்த வீடியோல இண்டெக்ஸ் ஃபண்ட் வர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட் யாரு வின்னர்? ஒரு இன்னும் ஷாக்கிங் கேஸ் வருது. புரியுதா? முருகன் அண்ணா கடை பிரைஸ் கூடுச்சுன்னா நீங்க உஷாரா இருக்கணும். வை டு வெல்த் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.